ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தனா ஸ்டேட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம உலக காசநோய் தினம்ங்கிற ஒரு முக்கியமான தினம் பற்றி பார்க்கலாம். இது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 23 அன்னைக்கு உலகம் முழுக்க WHOவால் கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த தினம் கொண்டாடப்படுறதுக்கான முக்கியமான நோக்கமே அனைவரும் காசநோய் பற்றின விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் காசநோய் இல்லாத உலகமாக மாற்றணுங்கிறது தான். ஸோ ஏன் இந்த மார்ச் 24 சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த டிபி உருவாக்குறதுக்கு முக்கியமான காசிங் ஏஜென்ட்டாக இருக்கிறது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற ஒரு பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியாவை ராபர்ட் கோச் 1882 ஆண்டு மார்ச் 24 அன்னைக்கு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் இந்த மார்ச் 24 சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிபி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டீஜியஸான ஒரு டிசீஸ். இது மெயினாக லங்ஸை அஃபெக்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான டிபி இருக்குது. ஒன்று பல்மனரி டிபி, இன்னொன்று எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி. பல்மனரி டிபிங்கிறது லங்ஸை அஃபெக்ட் பண்ணும். எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபிங்கிறது லங்ஸை தவிர பாக்கி இருக்க உறுப்பை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த தினமானது இந்தியாவில் 1982 பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிபியை ஹெல்மெட் பண்ணுங்கிறதுக்காக இந்தியா நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமே நடத்திட்டு இருக்காங்க. டிபியை உலகத்திலிருந்தே ஒழிக்கணுங்கிறதுக்காக 2030 டார்கெட் இயராக யூஎன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா இந்த டிபி எலிமினேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீமே உருவாக்கியிருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி டிபி முஃப்த் பாரத் அபியான். இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இலவசமான உணவு ட்ரீட்மெண்ட்டாக வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே டிபிக்காக முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஸ்கீமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழே பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு மாதம் 6000 ரூபாய் இன்சென்டிவும் 1000 ரூபாய்க்கான சப்ளிமெண்ட்ஸும் வழங்கப்படுது. இதுக்காக ஃபஸ்ட்டு அவங்க நிக்ஷய்ங்கிற ஒரு போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணிக்கணும். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய பிஎம்ஐ 12 கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் 2 மாதத்துக்கு இன்டென்சிவான சப்ளிமெண்ட்ஸுங்கிறது வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே என்ஜிஓ மற்றும் பிரைவேட் செக்டர்ஸும் பங்கு பெறணுங்கிறதுக்காக இந்த நிக்ஷய் டிபி நோட்டிஃபிகேஷன் இன்சென்டிவ் மற்றும் நிக்ஷய் மித்ரா போன்ற ப்ரோக்ராம்ஸும் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.